ஹலோ, பிரைஸ் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அன்று ராத்திரியிலே தேவன் சாலோமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஒரு பழமொழி இருக்கு, ஆசை யாரை விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்ல. நம்ம ஆசைப்படுறத தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நீங்க என்ன வேணா ஆசைப்படலாம். தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நான் ஒரு வீடு வாங்கணும், இதெல்லாம் நியாயமான ஒரு ஆசை. தேவன் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.